டேர் டெவில் சார் இந்த படத்தில் வந்து ஸ்ரீலீலா நடிக்க போகிறாங்கன்றது இருந்து இப்போ அவங்க இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இருக்காங்களா இல்லையா? ஸ்ரீலீலா வந்து ஆரம்பத்திலேயே இவங்க ஓரலாக ஒரு லைனை சொல்லி அவங்கக்கிட்ட ஓகே வாங்கிட்டாங்க. ஒரு அட்வான்ஸ் கொடுக்கறது, டேட் லாக் பண்ணுறதுங்கிற இடத்துக்கு அது போகலை. என்ன காரணம் அப்படின்னா அந்த படத்துக்கு யார் ப்ரொடியூசர்னு இவங்களுக்கே தெரியாது. அஜித்துடைய ரேஸில் அவர் அடிக்கடி விபத்தை சந்திப்பது நமக்கு வந்து ஒரு மாதிரி வருத்தத்தை கொடுக்குது. அதனால அவர் விபத்தில் சிக்கிற காட்சிகளை பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி இருக்கு. அஜித்தை வைத்து சிறுத்தை சிவா ஒரு படம் பண்ணுற கமிட்மெண்ட் இருந்தது. அந்த கங்குவா தோல்வி வந்து அது மொத்தத்தை மாற்றிடுச்சு. சினிமாங்கிறதே வியாபாரம் தானே, நட்பு அதெல்லாம் அப்புறம் தான். ஒரு படம் விழுந்துருச்சு அப்படின்னா உடனடியாக அது எல்லாமே மாறிடும். அப்போ என்னாச்சுன்னா அஜித்தும் அப்படி மெல்ல பின்வாங்க ஆரம்பித்தார். பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தர்மன் படத்தை கொண்டாந்து வர்றதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. மணிரத்னம் விஜய் சேதுபதி படமும் பொங்கல் தான் வரப்போகுது. சிம்புவுக்கு என்ன நம்பிக்கை வந்துச்சுன்னா படம் சூப்பராக இருக்குது, இதை பொங்கலுக்கு இறக்கி நம்ம கப்படிச்சிடணும்னு அவர் பிளான் பண்ணுறாரு. மற்ற எந்த படத்தையும் நம்ம ஈஸியாக கணிச்சிடலாம். இப்போ ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்க, இப்போ முடிப்பாங்க, இவ்வளோ நாள் போஸ்ட் ப்ரொடக்ஷன், இப்போ ரிலீஸுன்னு நீங்கள் சொல்லிடலாம். ஒரு வெற்றிமாறன் படத்தை அப்படி உங்களால் சொல்ல முடியாது. சிம்பு நடிக்கிற படத்தையும் அந்த மாதிரி உங்களால் கணிக்க முடியாது. அரசன் பார்த்தீங்கன்னா 2 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுற படம், அப்போ யாரால் கணிக்க முடியும்? இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பூர்ணா அவங்க வந்து டான்ஸ் பண்ணுறாங்க. இவர் கூட்டத்தோட கூட்டமாக நின்றுக்கிட்டு இருக்காரு. ஏதோ ஒரு பேய் படத்தில் நிற்கிற மாதிரி அப்படியே ஒரு உருவம் கிராஸ் ஆகிட்டு இருக்கு. ரெட்ரோ மீடியா நேயர்கள் வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனில் நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் பிஸ்மி சார் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம், வெல்கம் டு ரெட்ரோ மீடியா. அண்ட் டேர் டெவில் சார் இந்த படத்தில் வந்து ஸ்ரீலீலா நடிக்க போகிறாங்கன்றது இருந்தது. இப்போ அவங்க இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இருக்காங்களா இல்லையா? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஸ்ரீலீலா வந்து ஆரம்பத்திலேயே இவங்க ஓரலாக ஒரு லைனை சொல்லி அவங்கக்கிட்ட ஓகே வாங்கிட்டாங்க. ஆனால் ஒரு அட்வான்ஸ் கொடுக்கறது, டேட் லாக் பண்ணுறதுங்கிற இடத்துக்கு அது போகலை. என்ன காரணம் அப்படின்னா அந்த படத்துக்கு யார் ப்ரொடியூசர்னு இவங்களுக்கே தெரியாது. ஒவ்வொரு கம்பெனியாக போய் கதவை தட்டிகிட்டு இருந்தாங்க, யாருமே தயாரிக்க முன் வரலை. கடைசியில் வேறு வழி இல்லாமல் அஜித் குமாரே அவர் மனைவியை தயாரிப்பாளரை போட்டு ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் அறிவிப்பு வந்துருச்சு, இன்னும் அவங்ககிட்ட ஃபண்டிங் இல்லை படத்தை துவங்குவதற்கு. இதுதான் உண்மை. இதுக்கிடையில் செப்டம்பரில் ஆரம்பிக்கலாங்கிற மாதிரி இவங்க பிளான் பண்ணி ஸ்ரீலீலா கிட்டே இவங்க கேட்குறாங்க, செப்டம்பரில் உங்கள் டேட் இருக்குமா அப்படின்னு விசாரிக்கும் போது அவங்க சொல்கிறாங்க, இல்லை, முதல்ல நீங்கள் கேட்கும்போது நான் டேட் லாக் பண்ணி வச்சுருந்தேன், அதுக்கப்புறம் நீங்கள் வரலை, அதனால் வெவ்வேறு ஆட்களுக்கு டேட் கொடுத்துட்டேன், இப்போவும் நான் வந்து வேறு ஒரு படத்துக்கு கொடுத்துட்டேன், பட் வெயிட் பண்ணுங்கள், நான் ஒரு 1 or 2 days நான் அதை கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு தெரிந்து அவங்க நடிப்பதற்கான வாய்ப்புங்கிறது குறைவு தான். என்னென்னா ஆர்டிஸ்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் வீட்டில் உட்காந்துருந்தாலும் அவங்களுக்கு நஷ்டம், புரியுதா இல்லையா? ஒரு டிமாண்ட் உள்ள ஆர்டிஸ்ட்டுக்கு. அப்போ இவங்க எப்போ ஷூட்டிங் ஆரம்பிப்பாங்கன்னு தெரியாத ஒரு படத்துக்கு டேட்டை கொடுத்து எதுக்கு லாக் ஆகணும்னு அவங்க நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்டு அஜித் சார் ரீசெண்டாக ஒரு ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கிட்டாருன்ற மாதிரி பார்த்துருந்தோம் சார். எந்த ஆபத்தும் இல்லைன்றதை சொல்கிறாங்க. சேஃபாக இருக்காருங்களா? ஆமாம், அப்போ தான் நமக்கு கிடைத்த தகவல் இது. இருந்தாலும் அஜித்துடைய ரேஸில் அவர் அடிக்கடி விபத்தை சந்திப்பது நமக்கு வந்து ஒரு மாதிரி வருத்தத்தை கொடுக்குது. ஏன்னா அஜித் நமக்கு தனிப்பட்ட முறையில் நண்பராக இருந்தார் ஒரு காலத்தில். அந்த மரியாதையும் அன்பும் அவர் மேலே நமக்கு இருக்குது. அதனால் அஜித் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும், சேஃபாக இருக்கணுங்கிற கவலை நமக்கு எப்பயுமே உண்டு. அதனால் அவர் விபத்தில் சிக்கிற காட்சிகளை பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி இருக்குது. தொலைக்காட்சியிலேயே அந்த காட்சிகள் வரும்போது 2வது முறை அது வந்துச்சுன்னா நம்ம சேனலை மாற்றுற அளவுக்கு தான் இருக்குது. அதனால் அது வந்து ரொம்ப ஒரு கஷ்டத்தை தான் கொடுக்குது. இருந்தாலும் அஜித்துக்கு வந்து சினிமாவில் நடிப்பதை விட ரேஸ் ஓயிலில் கார் ஓட்டுறது தானே ஒரு பெரிய பேஷனாக இருக்குது. அதனால் அவர் யார் சொன்னாலும் தன்னுடைய அந்த விருப்ப விளையாட்டை வந்து நிறுத்துகிற மாதிரி இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான், அஜித் வந்து சேஃபாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். சிறுத்தை சிவா சார் அவருடைய டைரக்ஷனில் தனுஷ் நடிக்க போகிறான்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அரவிந்த் சாமி நடிக்க போகிறான்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் கிடையாது, அஜித் சார் தான் நடிக்க போகிறான்றாங்க. யார் தான் சார் நடிக்க போகிறாங்க? இல்லை, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அஜித்தை வைத்து சிறுத்தை சிவா ஒரு படம் பண்ணுற கமிட்மெண்ட் இருந்தது. அந்த கங்குவா தோல்வி வந்து அது மொத்தத்தை மாற்றிடுச்சு. சினிமாங்கிறதே வியாபாரம் தானே, நட்பு அதெல்லாம் அப்புறம் தான். ஒரு படம் விழுந்துருச்சு அப்படின்னா உடனடியாக அது எல்லாமே மாறிடும். அப்போ என்னாச்சுன்னா அஜித்தும் அப்படி மெல்ல பின்வாங்க ஆரம்பித்தார். அதுக்கடுத்து இவர் என்ன பண்ணாருன்னா, சரி ஓகே, திரையுலகமே நம்மளை கைவிட்டுருச்சு, ரஜினியை போய் பார்ப்போன்ட்டு ரஜினியை போய் பார்த்தாரு. ரஜினி என்ன பண்ணிட்டாருன்னா, ஓகே நாம் சேர்ந்து படம் பண்ணுவோன்னு அவர் சொல்லுவார்னு இவர் எதிர்பார்த்தாரு. அவரும் இந்த சினிமா உலகமே அப்படி தான், ஆல் தி பெஸ்ட், உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும், போயிட்டு வாங்கன்னா ஆறுதல் சொல்லி அனுப்பிச்சி விட்டார். அடுத்து இவரால் எங்கே போகிறதுன்னே தெரியலை. ஸோ அதுக்கப்புறம் தான் விஜய் சேதுபதியோட ஒரு மீட்டிங் நடந்தது. அதுக்கப்புறம் அப்படி இப்படி போய் தனுஷை மீட் பண்ணி ஒரு சப்ஜெக்ட் சொல்லி, தனுஷை பொறுத்த வரைக்கும் அந்த சப்ஜெக்ட் அவருக்கு ஓகே தான். ஆனால் அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா,
இதை விட ஒரு பெட்டரான சப்ஜெக்ட் கிடைக்காதா அப்படின்ட்டு பேரலாக வேறு ஆட்கள்கிட்டே அவர் கதை கேட்டுக்கிட்டே இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த தயாரிப்பாளருக்கு பண்ணுறதுங்கிறதுலே ஒரு பெரிய குழப்பம். ஐசரி கணேஷ்கிட்ட அனுப்பிச்சிருக்காரு. அவர் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்ட்டு வேணான்ட்டார். ஆமாம். அதுக்கப்புறம் லலித்துக்கிட்ட போயிருக்கு. அதனால் இது யார் தயாரிக்க போகிறாங்கிறது தெரியல. ஆனால் தனுஷ் சிறுத்தை சிவா ப்ராஜெக்ட்டுங்கிறது கன்ஃபார்மாக நடக்கும். அது எப்போங்கிறது தெரியல. ஒருவேளை இப்போ இந்த தமிழரசன் பச்சைமுத்து படம் தான் தனுஷுடைய அடுத்த படம் ஆஸ்பர் அவருடைய லைனப்பு. ஆனால் இப்போ அதில் ஒரு குழப்பம் நீடிக்குது. டான் பிக்சர்ஸ்லேருந்து இதை வேற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு தனுஷ் நகர்த்த பார்க்குறாரு. இதில் வந்து அவங்க 2 பேருக்கு ஒரு டிஸ்பியூட் உருவாகி இருக்குது. நாங்கள் என்ஓசி தரமாட்டோம்னு டான் வந்து உறுதியாக இருக்காங்க. ஒருவேளை இந்த பஞ்சாயத்தில் இந்த ப்ராஜெக்டே ட்ராப் ஆச்சுன்னா டப்புன்னு சிறுத்தை சிவா ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா முன்னால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்டு சிலம்பரசன் சார் அவருடைய அரசன் திரைப்படம் தீபாவளி ஃபஸ்ட்டு ரிலீஸ்னாங்க, அதுக்கப்புறம் பொங்கல்னாங்க, இப்போ சம்மருன்றாங்க. எப்போ ரிலீஸ் ஆகும், என்ன பிளான் பண்ணியிருக்காங்க? ஆக்சுவலி என்னென்னா அந்த வெற்றிமாறன் வந்து ஒரு எடிட்டட் வெர்ஷன் ஒன்று ரெடி பண்ணி 1.5 மணி நேரம். ஆமாம், அனிருத் அவங்கவுங்கெல்லாம் பார்த்து அது சிம்பும் பார்த்து அதுக்கப்புறம் தான் இவங்க எல்லாருக்குமே இந்த படத்தின் மீது ஒரு நம்பிக்கை வந்துருக்கு. சிம்புவுக்கு என்ன நம்பிக்கை வந்துச்சுன்னா படம் சூப்பராக இருக்குது, இதை பொங்கலுக்கு இறக்கி நம்ம கப்படிச்சிடணும்னு அவர் பிளான் பண்ணுறாரு. பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தர்மன் படத்தை வர்றதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. மணிரத்னம் விஜய் சேதுபதி படமும் பொங்கல் தான் வரப்போகுது. இப்போ அதே நாளில் நம்ம படத்தை விட்டு நம்ம நம்பர் 1ன்னு பேர் வாங்கிட்டா அவருக்கு வந்து ஒரு பெரிய பேர் வந்துடும். ஆனால் வெற்றிமாறன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லை வாய்ப்பு இல்லை, கொஞ்சம் நமக்கு டைம் வேணும், சம்மர் மாதிரி வந்துடலாம், ஏப்ரல் மே அப்படி வரலாங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். ஸோ இது என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியல. ஏன்னா மற்ற எந்த படத்தையும் நம்ம ஈஸியாக கணிச்சிடலாம். இப்போ ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்க, இப்போ முடிப்பாங்க, இவ்வளோ நாள் போஸ்ட் ப்ரொடக்ஷன், இப்போ ரிலீஸுன்னு நீங்கள் சொல்லிடலாம். ஆனால் ஒரு வெற்றிமாறன் படத்தை அப்படி உங்களால் சொல்ல முடியாது. அதே மாதிரி சிம்பு நடிக்கிற படத்தையும் அந்த மாதிரி உங்களால் கணிக்க முடியாது. அரசன் பார்த்திங்கன்னா 2 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுற படம், அப்போ யாரால் கணிக்க முடியும் ஏன்னா? அதனால் அது அவர்கள் என்னைக்கு டிசைட் பண்ணி அந்த படத்தை முடிக்கிறாங்களோ அன்னைக்கு தான் அது சாத்தியம். பட் இப்போ உள்ள கிடைச்ச தகவலை வச்சு நமக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஸோ வெற்றிமாறன் வந்து ஒரு நல்ல படத்தை எடுத்திருக்காரு, அதில் மாற்றம் இல்லை. அந்த படம் எப்போ வரப்போகுதுங்கிற ஒரு ஆவலை தூண்டுகிற விஷயமாகவும் ஒரு அந்த கேள்வியை எழுப்பிய விஷயமாகவும் இருக்குது. தர்மன் படம் சார், அந்த படத்தோடைய ஷூட்டிங்லேருந்து ஸ்ரேயா வந்திருக்காங்க. அப்போ என்ன மாதிரியான கேரக்டர் நடிக்கிறாங்க, ஒருவேளை அவங்க ஹீரோயினாக நடிக்கிறாங்கன்ற கேள்வியெலாம் வருது. என்ன மாதிரியான கேரக்டர் சார் பண்ணுறாங்க? இல்லை, என்ன கேரக்டருங்கிறது குறித்து தகவல் இல்லை. பட் ஆனால் லேட்டஸ்ட் தகவல் நமக்கு கிடைச்சது என்னன்னா, இந்த ராம் பொத்தினேனி அந்த படத்தில் நடிக்கிறாரு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாமனார் மருமகன் மாதிரியான ஒரு ஏரியா அந்த படத்தில் இருக்குன்றாங்க. ராஷி கண்ணா நடிக்கிறாங்க. நாங்கள் கூட வலைபேச்சில் கூட அதை பற்றி பேசலாம். ஒருவேளை ராம் பொத்தினேனி, ராஷி கண்ணா, ஸோ அவங்க வந்து ஒரு பேரா இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்ரேயா வந்திருக்காங்க. ஆனால் அது ரஜினிக்கு ஜோடியாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஆல்ரெடி சிம்ரன் இருக்காங்க, அவங்க தான் ரஜினியின் ஜோடியாக இருக்கணும். ஒருவேளை ராம் பொத்தினேனியுடைய மதர் கேரக்டரு அந்த மாதிரி ஏதாவது இவங்களுக்கு கேரக்டர் இருக்கா என்னங்கிறது தெரியல. ரீசெண்டாக ஜெயிலர் 2லேருந்து ஒரு சாங் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அந்த சாங் பெரிய அளவில் அட்ராக்ஷனாக இல்லை, எல்லாரும் இந்த சாங் பெட்டராக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சில பேர் மலையாளிஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் லாங்குவேஜில் ஒரு பாட்டு பண்ணுறீங்க, அது பிரச்சனை கிடையாது, அந்த வார்த்தைகள்லாம் கொஞ்சம் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்கள், ரொம்ப தப்பாக இருக்குன்றத சொல்கிறாங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க, நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அந்த பாடலை பொறுத்த வரைக்கும் அதில் உள்ள ஒரே ப்ளஸ் கொரியோகிராஃப், அது மட்டும் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது, அதில் மாற்றம் இல்லை. அதே நேரம் இப்படி பாடலை வெளியிட்ட சன் பிக்சர்ஸும் சரி, டைரக்டர் நெல்சனும் வந்து யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இது ரஜினி படம். இப்போ ரஜினி படத்தினுடைய ஒரு சிங்கிள் வருதுன்னா எல்லாரும் என்ன எதிர்பார்ப்பாங்க? ரஜினி சார் எவ்வளோ இருக்குது, அவ்வளோதான். இதில் ரஜினி என்ன பண்ணுறாரு, ரஜினிக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது, அதான் பார்ப்பாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு பேர் யார், பூர்ணா, அவங்க வந்து டான்ஸ் பண்ணுறாங்க. இவர் கூட்டத்தோட கூட்டமாக நின்றுக்கிட்டு இருக்காரு, ஏதோ ஒரு பேய் படத்தில் நிற்கிற மாதிரி அப்படியே ஒரு உருவம் கிராஸ் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு சாதாரண ஒரு சினிமா லவர் நமக்கு வந்து இப்படி ஒரு வருத்தம் இருக்கு, அப்போ ரஜினி ரசிகர்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்கெல்லாம் எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு எதிர்பார்த்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு சிங்கிள் வேறு. அதனால் ரஜினி ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம், அதில் மாற்றம் இல்லை. அதுக்கடுத்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மலையாள அந்த வாசனை அந்த படத்தில் இருக்கிறது, அது ஏற்கனவே வேட்டையனை நமக்கு ஞாபகப்படுத்துது. அதில் ஒரு சாங் வந்துச்சு. அப்படி பார்க்கும்போது இதை விட அந்த சாங் பெட்டராக இருந்த மாதிரி தோணுச்சு. அதனால் இந்த பாடலினால் ஜெயிலர் 2க்கு வந்து எந்த நன்மையும் இல்லை, அப்படி தான் எனக்கு தோணுது. அதுக்கடுத்து நீங்கள் சொல்கிற மாதிரி மலையாளத்தை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க, அந்த ப்ரொனவுன்சியேஷன் கரெக்டாக இருக்கணும்னு அவங்க கேட்குறாங்க.
அது ரொம்ப நியாயம் தானே. இப்போ ஒரு மலையாள படத்தில் ஒரு தமிழ் வார்த்தையை தமிழ் பாடலையே பயன்படுத்துகிறவங்க ஒரு தப்பாக பாடினாங்கன்னா இப்போ நமக்கு கோபம் வரும்ல. இப்போ உதாரணத்துக்கு ஜேசுதாஸ் வந்து ஏற்கனவே ஒரு பாடல் இப்போ தமிழ் பாடலை திருக்கோயிலே அப்படிங்கிறதுக்கு தெருக்கோயிலேன்னு உச்சரிச்சிட்டாரு. இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால். ஆனால் இப்போவும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். என்ன இங்கே பாருங்கள் ஜேசுதாஸ் இப்படி பாடிட்டாரு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்ல. அப்போ நீங்கள் வந்து ஒரு மலையாளத்தை பயன்படுத்தும் போது அவங்க சொல்கிற மாதிரி அந்த உச்சரிப்பெல்லாம் சரியாக தானே இருக்கணும். அதில் வந்து இவங்க கவனம் செலுத்தணும்.